ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோவா 12 ப்ரோ மேக்ஸா இது 14 ப்ரோ மேக்ஸ். சரி. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ். இது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரு. விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 36,000 போட்டிருக்காங்க. 36,000ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு. எதனால் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். இதில் டிஸ்பிளே சேஞ்ச் இடுதுன்னா வேறு என்ன ஃபால்ட் இருக்குது பாரு. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதுல்ல. பேட்டரி வந்து ஜென்யூன் பார்ட். பேட்டரி வந்து புதுசாக ஜென்யூன் பார்ட்டாக மாற்றிருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 128 GB 128 256 பாரு 256 GB. அதாவது ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு 256 GB. பேட்ரி வந்து 100% புதுசாக மாற்றிருக்காங்க. பேட்ரி புதுசாக தானேப்பா மாற்றிருக்காங்க. ஃபேஸ் ஐடியும் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. எல்லாமே ஒர்க் ஆகுது. பஸ் இதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுவும் ஜென்யூன் பட்டா இல்லை சாதாவா? டிஸ்பிளே வந்து சாதாவாக தான் டிஸ்பிளே சாதா தான் போட்டிருக்கான். அது கடையில் கொடுத்து மாட்டிருக்கான். பேட்ரி மட்டும் ஜென்யூன் பார்ட்டு புதுசாக மாற்றிருக்காங்க. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 256. பேட்ரி 100% இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ் வரலாறுலேயே ரொம்ப கம்மியாக தராங்க. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக கிராக் இருக்குது, உடஞ்சிருக்கு. அதாவது கேமரா கீழே வந்து பேக் பேனல் வந்து சின்னதாக உடஞ்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடுறோம். மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 36,000 தான். அதாவது 36,000 இதோட விலை.